ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃபேமிலி இந்த யூகே. நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, யூகேயில் பாக்லிங்டன்கிற கிராமத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஸ்ப்ரிங் சீசனில் நடக்கக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பார்த்திங்கன்னா 90% பீப்புள் வந்து இங்கிலீஷ் பீப்புள் தான் இருப்பாங்க, அதாச்சும் பிரிட்டிஷ் பீப்புள் தான் இருப்பாங்க. அண்ட் கொஞ்சம் பேர் யூரோப்பியன்ஸ், கொஞ்சம் பேர் ஏஷியன்ஸ் இருக்காங்க. இதில் கொஞ்சம் பேர் கேரளாக்காரங்க. அண்ட் அதில் நாங்கள் மட்டும்தான் தமிழ் ஃபேமிலி. அண்ட் இந்த ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஃபெஸ்டிவலில் என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னு பார்ப்போம் நம்ம. அண்ட் யூகே பீப்புளோட கல்ச்சரையும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். அண்ட் இங்கே கார் பார்க் பண்ண இடமே இல்லை பாருங்கள், எவ்வளோ ரஷ்ஷப்பாக இருக்குதுன்ட்டு. அண்ட் ஸோ நீங்கள் இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் இங்கே என்னென்ன ஃபுட் வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அண்ட் இவங்களோட கல்ச்சர் எப்படின்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரோட் கிராஸ் பண்ணி மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். மெயின் ஏரியாவுக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க ஆம்புலன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சினா உடனே கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஆம்புலன்ஸ் நிப்பாட்டியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இதில் நிறைய டாய்ஸ், எல்லாமே குட்டி குட்டி டாய்ஸ் தான். அண்ட் இதில் வந்துட்டு பனானா டாய்ஸ், கரடி அண்டு குரங்கு, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு விளையாடுற மாதிரி துப்பாக்கி, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டக்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரைட்ஸ், குழந்தைங்க ரைட் போகிறதுக்கு ரைடு வச்சுருந்தாங்க. அண்ட் இதில் சேஃப்டி ரூல்ஸும் தெளிவாக போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இதில் வந்து இதுக்கு கரண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு ஜென்ரேட்டர் ஆப்போசிட்டில் வச்சு அந்த கேபிள் லைன் மேலே அவங்க ரப்பர் ஷீட்டே போட்டு வச்சுருக்காங்க, கரண்ட் எதுவும் பாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மியூசிக் சேர் போட்டிருந்தாங்க. பட் அது அந்த டைமில் யாருமே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் பெயிண்டிங், குழந்தைங்களுக்கு ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு, கிளிட்டர் ஹேர் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுலேயே நம்ம இந்த கியூஆர் ஸ்கேன் பாரும் போட்டிருந்தாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டோன்னா நம்ம உள்ளே போய் சொன்னோன்னா அவங்க வந்து ஃபேஸ் பெயிண்டிங் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் அங்கே போய் பார்த்தோன்னா ஒரு பையன் மட்டும் ஃபேஸ் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே நிறைய பேர் நம்ம பார்த்தோன்னா நிறைய குழந்தைங்க ஃபேஸ் பெயிண்டிங் ஆல்ரெடியே பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இதில் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹேண்ட்மேட் டாய்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அது ஹேங்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தான் குட்டியாக டாய்ஸு. அது பார்த்தோன்னா 4 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது சூட்டபிள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் இது நல்ல பக்கா சூட்டபிள். ஸோ அதையும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்டு 2 சைடுமே வச்சுருந்தாங்க அந்த மாதிரி நிறைய குட்டி டாய்ஸு. அண்டு நம்ம ஏஷியன் ஃபுட்டுமே வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா நம்ம சமோசா, நம்ம சிக்கன் பக்கோடா, நம்ம உள்ளி வடை, அந்த இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு. சமோசா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா போர்ச்சுகீஸோட அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி வச்சுருந்துக்காங்க. பட் அது நாங்கள் போகிறதுக்குள்ளாடி அது ஃபுல்லாக காலி ஆகிட்டு. அண்ட் குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரெயின்போ கலர்ஸ்லேயே ஷ்லஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் அது பார்த்தோன்னா நிறைய கலர்ஸில் இருந்தது. அப்படியே குழந்தைங்க எல்லா குழந்தைங்களுமே அது நாமளே சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் அதுக்கு பே பண்ணிக்கிடணும், அவ்வளோதான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு அப்படின்னா, இங்கே டோனட் இருந்துச்சு. டோனட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அதில் பார்த்தோன்னா சுகர், சின்னமன், நியூட்டெல்லா அண்ட் லோட்டஸ் அப்படின்ட்டு நிறைய வெரைட்டிஸில் டோனட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டுக்கு க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா சேர்ஸ் வச்சுருக்காங்க. சம்மர் டைமில் வெளியே கார்டனில் போட்டு உட்கார்றதுக்கு கார்டன் சேர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய பேர் அங்கங்கே கொஞ்சம் இலைப்பாரிட்டு இருக்காங்க. அப்போ தான் கொஞ்சம் வெயில் நல்லா அடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு அது எல்லாருக்கும் இங்கே பிரிட்டிஷ் பீப்புள் எப்போ வெயில் வரும்னு காத்துட்ருப்பாங்க. ஏன்னா விட்டமின் டி அவங்களுக்கு அந்த டைமில் தான் ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. அண்ட் இங்கே எல்லாமே அதுக்கு ப்ரைஸ் போட்டு எல்லா கார்டன் சேர்ஸுமே வச்சுருக்காங்க. ப்ளஸ் டாக்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க.
ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஷாப் போகிறோம். அங்கே பார்த்தோன்னா ஃபஸ்ட்டே இந்த கேண்டில்ஸ் அண்டு பாத் பாம்ஸ் தான் இருக்குது. அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஏலியன், ஸ்ட்ராபெர்ரி, ராஸ்பெர்ரி அப்படிங்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸில் ஒரு இதுவும் வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் செராமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கப்ஸு, சாசர், பிளேட்ஸ், டாய்ஸ் அதெல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஷாப் போனோம் அப்படின்னாக்கா இங்கே நிறைய சீஸஸ் சால்ட்டட் அண்ட் அன்சால்ட்டட் இருந்துச்சு. அது மாதிரி எக்ஸும் இருந்துச்சு. வெரைட்டி ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு ஷாப் பார்த்திங்கன்னா கிரானி ஸ்பெஷல் ஃபட்ஜஸ் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு மாஸ்மெலோஸ் எல்லா கேபிள்ஸ் ஆஃப் மாஸ்மெலோஸும் வச்சுருந்தாங்க. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. பிளாக் கரண்ட், ரபப், கஸ்டர்ட், விம்டோ, பபிள் கம், ஃபிஷ்ஷி கோலா அண்ட் ஃபிஷ்ஷி யூனிகான், ஆப்பிள் அண்ட் கேண்டி கேனுன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் ஃபட்ஜஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சுக்கு மிட்டாய், இஞ்சி மிட்டாய், சீனி மிட்டாய் எல்லாம் கிடைக்கும்ல, அது மாதிரி தான் இங்கே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸ், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சு இவங்க இங்கே ஃபட்ஜஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா நிறைய இந்த ஸ்னிக்கர்ஸில், அப்புறம் ரஃபில், அப்புறம் வால்நட்டில், கோகோனட் ஐஸ் அப்படின்ட்டுலாம் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி லிக்யூர்லேயுமே அந்த ஃபட்ஜு பண்ணியிருந்தாங்க. பட் லிக்யூர்லலாம் ஃபட்ஜு பண்ணுவாங்கன்ட்டு நம்ம யோசிக்கலை. அது மாதிரி கோகோனட்லேயுமே பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷி கோலாவும் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு கடல் சால்ட்டில் கூட பண்ணி வச்சிருந்தோம். சீ சால்ட்டு ஃபட்ஜுன்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஸ்னிக்கர்ஸில் ஸ்கிட்டல்ஸுன்ட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ மால்டசர்னு சாக்லேட்லேயுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு எதை பார்க்குறோன்னா இங்கே ஹாட்டோமீட்டர் இருக்குது. அங்கே கார்லிக், ஜிஞ்சர், ஆலிவ், ஜாலபென்ஸ் அண்ட் மஸ்டர்ட் அண்ட் லைம்ன்ட்டு எல்லா இதுவுமே ப்ரிசர்வ் பண்ண ஐட்டம்ஸ்லாம் அதில் தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லிம்போப்பா பில்டாங்ஸ் இருந்துச்சு. அங்கே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா எல்லா வகையான மீட்டையுமே அவங்க வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பெஷல் இது. ஆக்சுவலாக இதில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா சில்லி சட்னி, சில்லி பேக்கன் பைட்ஸ் அண்ட் ஸ்டீக் பைட்ஸ் இருந்துச்சு. அண்ட் புச்சர்ஸ் சாய்ஸ் பில்டங்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஸ்மோக்கி ட்ராயர்ஸ் அண்ட் கார்லிக் ட்ராயர்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் குக்கீஸ் அண்ட் பிளான் ஸ்பெஷல்ஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் மெயின் ஏரியா. ஸோ இங்கே தான் நிறைய பிரிட்டிஷ் பீப்புள் எல்லாருமே அவங்க ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்த ஏரியா. அதாச்சும் இங்கே வந்து ட்ரிங்க்கு அவங்க வந்து ஒரு பெரிய ஓப்பன் பாரே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டு எல்லாருக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை சுற்றியே எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே டைமில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே சைடில் ஒரு லைவ் மியூசிக் ஸ்டேஜும் போட்டிருந்தாங்க. அந்த லைவ் மியூசிக் ஸ்டேஜில் அவங்க பாட்டு கேட்டுகிட்டே அவங்க வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஹாலிடேயை வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம பார்த்தோன்னா அவங்க மியூசிக் போடுறதுக்கு அப்படியே அவங்களும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்னென்ன ஃபுட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த டைம்லேயே பார்த்துருவோம். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டே பார்த்தோம் அப்படின்னா பீர் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பீரு, ஜின்னு, காக்டெயில்ஸு, ஸ்பார்க்லிங் ஒயின், சைடர்ஸ் அப்படின்னு எல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சுருந்தாங்கன்னா ஹனி பீர்னு வச்சுருந்தாங்க. ஹனிலே பீர் எடுப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் தெரியும். அண்ட் இவங்கள பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அதுதான் இவங்களுக்கு அளவாக இருக்கும். இந்த பிரிட்டன் பீப்புள் எல்லாம் ஒரு டம்ளரையே 1 hour வச்சு குடிப்பாங்க. அண்ட் அவங்க அப்படியே பேசி ரிலாக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால அது அவங்களுக்கு டக்குன்னு போதை ஏறாது. பட் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபுட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் ஹாட் கிரம்பிள் புட்டிங் வச்சுருந்தாங்க. அதுனா ஒன்றுமே ஸ்பெஷல் இல்லைங்க. இதில் எதை அவங்க புட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ரைஸ் புட்டிங்னா ரைஸ் நல்லா ஸ்மாஷ் பண்ணி அதில் ஒரு திக்கு க்ரீம் ஊற்றி அதை அப்படியே சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மார்ஷ்மெலோஸ் புட்டிங்கும் வச்சுருந்தாங்க. அது மாதிரி இந்த சாக்லேட் ரிசல்ட்ஸும் வச்சுருந்தாங்க. அது மாதிரி தாய்லாந்து ஸ்பெஷலும் இருந்தது. தைனீஸ்
ஸ்டாலில். அண்ட் பரிட்டோ ஸ்பெஷல் அதில் வந்துட்டு பரிட்டோவில் வந்து அவங்க கொரியன் ஸ்டைலில் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் தெரியாக்கி ஸ்டாலும் இருந்துச்சு. இங்கே நூர்பேன் ஏஷியன் ஃபுட்டுன்ட்டு, பட் அதில் வந்து கொரியன் ஸ்டைல் அண்டு சைனீஸ் ஸ்பெஷல் இருந்துச்சு. அண்ட் சாசேஜஸ் ஸ்டாலில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, இவங்க மீட் எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சிக்கன் பப்ஸ் மாதிரி இருக்கும். பட் வந்து அங்கே வந்து நம்ம சிக்கனில் எப்படி பொட்டேட்டோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போடுறோமோ அது மாதிரி இங்கே அது எதுவும் இருக்காது. பட் அவங்க வந்து இது மட்டும் வச்சுருப்பாங்க. அண்ட் இங்கே இளநியும் ஒருத்தர் வந்து ரொம்ப நேரமாக கத்தி விற்றுட்டே இருந்தார். பட் அதுக்கு இளநிக்கும் அவர் ஒரு ஸ்பெஷல் நேம் சொல்லியிருந்தார். அந்த நேம் என்னன்னு நீங்களும் கொஞ்சம் கேளுங்க, நல்லாயிருக்கும் இருந்துச்சு. Good for the lady, and if you're having a baby, it's good for the tete, it's good for you, and if you're a boy, it's good for your ball. Jelly, cup of water, it's good for the daughter, it's good for the mama, it's good for high blood pressure, it washes the kidney, it quenches the thirst, it's good for the soul, it's good for the spirit, it's good for the baby. Jelly, it's good for the girl, it's good for the boy, it's good for Nana, it's good for you, and most of all, it's good for me. Jelly, cup of jelly. அண்ட் இந்த பாட்டு கேட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் இந்த நம்ம இளநீருக்கு இன்னொரு நேம் கோகோ ஜெல்லி அப்படின்ட்டு தெரியும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அதே டைமில் இங்கே மியூசிக்கும் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இது வந்து நமக்கு கூட்டத்தில் இருந்ததுனால இறைச்செல்லாம் அந்த மியூசிக் வந்து என்னால் கிளியராக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதை வந்து பட் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி சில ஃபார்ம் ஹவுஸ் ஃபுட்டும் வச்சுருந்தாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெட்டு அண்ட் அவங்க வந்து ஹேண்ட்மேட் ஜெல்லிஸு, ஹேண்ட்மேடு ஜாம்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸில் வந்து ஹேண்ட்மேடு தான் வச்சுருப்பாங்களே, பியோர் திங்ஸ் தான் வச்சுருப்பாங்களே தவிர்த்து இந்த கலப்படமாக எதுவுமே மோஸ்ட்லி இல்லை. அண்ட் அதே மீன் டைமில் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, அந்த ஸ்டெவார்டு டீம்லேருந்து எல்லாருமே வந்து வேஸ்ட்டஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க டேபிளெல்லாம் நீட்டாக வச்சா தான் நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வந்து அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஸ்டெவார்ட்லேருந்து அவங்க எல்லா வேஸ்ட்டையுமே பிக்கப் பண்ணி அதை ட்ராஷ்லாம் அங்கே போட்டுட்ருந்தாங்க. அண்ட் அவங்களுடைய இது வந்து அப்படியே கொஞ்சம் ஒருத்தங்க வர வழியும் விட்டு கொடுத்துக்கிட்டாங்க. அண்டு எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் டைமிங்காக இருந்துச்சு. அண்ட் வெயிலும் இருந்ததுனால ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. யூஸ்வலாக அதுக்கு நாளெல்லாம் ரொம்ப மழையாக இருந்துச்சு. அண்டு சில்னஸும் அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த ஒரு 2 டேஸாக தான் ரொம்ப வெயில் அடிச்சது. ஸோ எல்லாருக்குமே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடி ஃபேமிலிஸோடி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸாக அவங்க அதை எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்கூல் லீவ் வேறு சாட்டர்டே சண்டேயில். ஸோ அதனால் எல்லோரும் டைம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் நம்ம ஒரு சைடு பார்த்து முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட்டு சைடு போகிறோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து இங்கேயுமே ஜின் அண்டு வோட்காலாம் இருந்துச்சு. அண்டு அங்கேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து குக்கீஸ் வச்சுருந்தாங்க. குக்கீஸ் ஸ்டாலில் நிறைய அவங்க ஹேண்ட்மேடு தான், சொன்ன மாதிரி எல்லாமே ஹேண்ட்மேட் தான் வச்சுருந்தாங்க. அண்ட் ரோஸ் காட்டேஜ்லேயுமே நிறைய பேஸ்ட்ரிஸ் இருந்துச்சு. அது வெரைட்டிஸ் ஆஃப் இந்த நம்ம ஸ்நாக்கீஸ் ஐட்டம்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜெல்லிஸ் அண்டு ட்ரை ஃப்ரூட்ஸு, ஆலிவ் சோக் பண்ண ஐட்டம்ஸ்லாம் அங்கே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து சாக்லேட்ஸு ஸ்பெஷல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தென் ரோஸ்ட் கம்பெனியில் வந்துட்டு என்ன வச்சுருந்தாங்கன்னா காஃபி, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி ரோஸ்ட் பண்ணி அது பவுட்ரு பண்ணி அது அவங்க வந்து டெஸ்ட்டுக்கும் கொடுத்துக்கிட்டாங்க கொஞ்சம். அண்டு இந்த பேக்கரியில் வந்து நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் தான் நம்மளை மாதிரி பேக்கன் பப்ஸு, சிக்கன் பப்ஸு அண்டு அந்த மாதிரி பீஃப் பப்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது மாதிரி இங்கே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. அண்ட் இது வந்து நம்மளோட இது இங்கே என்னன்னு பார்த்தோன்னாக்கா நமக்கு ரிங்ஸு, இயர்ரிங்ஸு, பேக்ஸு அண்டு
சில ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுவுமே கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இங்கே வந்து ஹேண்ட்மேடு ஹோம் டெக்கார்ஸ் நிறைய இருந்துச்சு. ஹோம் டெக்கார்ஸு வந்து எல்லாமே ஹேங்கபிளாக தான் இருந்துச்சு. பட் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேயும் ஒரு காக்டெயில் அண்ட் ஜின் பார் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தோம்னா டாக் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு எஜுகேஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் டாக்ஸ்க்கு வரக்கூடிய நோய் பற்றி அதை எப்படி ரெக்கவர் பண்ணணுன்ட்டு எஜுகேஷன் கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான், நம்மளுடைய விண்டோ ஷாப்பிங் முடிஞ்சு நம்ம இப்போ மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டு நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஃபெஸ்டிவல். நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.